எனது ஐபோன் 15 ப்ரோ 5,000 சேல் பண்றாங்களா? ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்கள் மோகன் ராஜ். ஃப்ராட் செக்ஷன் 17 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1870 எழுதி சொல்லியிருக்காங்க. இன்டென்ஷனலா ரிசப்ஷன் பண்றோம், ஒரு நோக்கத்தோட மத்தவங்களை ஏமாத்தி நம்ம லாபம் பார்க்கணும். ஸோ அந்த இன்டென்ஷனோட அந்த நாலேஜோட இன்னொன்று நம்ம ஏமாத்துறோம். ஸோ அதை வந்து ஃப்ராட்னு சொல்றாங்க. ஐபோன் வந்து லிமிடெட் சேல், இது வந்து நீங்க ஜிபே பதில் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐபோன் கொடுத்துருவோம் அப்படின்றது ஃப்ராடு. இந்த மாதிரி ஃப்ராடு மூலியமா பெறப்பட்ட அந்த கான்ட்ராக்ட் அந்த அக்செப்டன்ஸ் அந்த ஒப்புதல் வந்தீங்கன்னா வாய்டபிள். இதை பத்தி செக்ஷன் 19 சொல்லியிருக்காங்க. மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராட், கோயர்ஷன், இது மூலியமா ஒரு கன்சென்ட் வருதுன்னா அது வந்து ஃப்ரீ கன்சென்ட் இல்லை. அப்ப இது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட். பாக்குறதுக்கு வேலிட் போலதான் இருக்கும். எப்போ வாய்ட்னா, ஸோ அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட இருக்கோ அவங்க அதை ப்ரூவ் பண்ணும்போது தான் அது வந்து வாய்டா மாறும், இன்வாலிடா இருக்கும். ஸோ அது வரைக்கும் இது வந்து வேலிடான கான்ட்ராக்ட் தான். ஏமாந்துட்டேன் அவர் வெளில வந்து சொல்ற வரைக்கும் இது யாருக்கும் தெரிய போறது கிடையாது, வேலிடான கான்ட்ராக்ட் தான். அவர் எப்ப இந்த மாதிரி இஷ்யூ வந்து ரைஸ் பண்றாரோ அப்பதான் அது வந்து ஒரு வாய்ட் கான்ட்ராக்டா மாறும். அதனால நம்ம வாய்டபிள் கான்ட்ராக்ட்னு சொல்றோம். ஸோ கேஸ்ல பாக்கணும்னா ஸ்ரீ கிருஷ்ணன் வர்சஸ் குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டி 1975 சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ் இது. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணன்